உலகெங்கும் வாழும் தமிழ் மக்களுக்கு வீனஸ் பாலாஜியின் அன்பு வணக்கங்கள். நான் ஸ்ரீ சங்கரா ஜோதிட வித்யாலயத்தில் மூத்த ஜோதிட ஆசிரியர் மற்றும் பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளராக வந்து இந்த அற்புதமான ஜோதிட கலையை அனைவருக்கும் போய் சேரணுன்ற பணியில் இருக்கோம். நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, ஆல் ஆப்ஷன் கொடுங்க, அப்போ தான் நம்மளுடைய பதிவுகள் எல்லாம் உங்களுக்கு வந்து சேரும். நம்ம இன்றைக்கி தனுசு ராசி அன்பர்களுக்கு 2024ஆம் ஆண்டு புத்தாண்டு பயிற்சி பலன்கள் எப்படி இருக்குது அப்படின்றத டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். நம்ம ஸ்ரீ சங்கரா ஜோதிட வித்யாலயத்தை ஜோதிட பயிற்சி வகுப்புகள் நடத்திட்டுருக்கோம். ஆண் பெண் இருபாலரும் படிக்கலாம், வயது வரம்பு கிடையாது, குறைந்த கட்டணத்தில் நடத்திட்டுருக்கோம். நேரடி வகுப்பு நடக்குது, ஆன்லைன் வகுப்பாகவும் வெளியூரில் வெளிநாட்டில் இருக்கவங்க ஆன்லைன் வகுப்புலையும் சேர்ந்து படிக்கலாம். படிக்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். தனுசு ராசி அப்படின்னு சொன்னாவே அதில் வரக்கூடிய நட்சத்திரங்கள் மூல நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதம், பூராட நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதம், உத்திராட நட்சத்திரம் 1ஆம் பாதம் கொண்டவர்கள் இந்த தனுசு ராசி அன்பர்கள். இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த 2024ஆம் ஆண்டு புத்தாண்டு பயிற்சி என்ன மாதிரி ஒரு பலனை கொடுக்க போகுது அப்படின்னா டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ரிலேட்டிவ்ஸ் ஷேர் பண்ணுங்கள். அதுவே நீங்கள் செய்யக்கூடிய மிகப்பெரிய உதவியும் புண்ணியமாக இருக்கும் அவங்களுக்கு. நம்ம இந்த வருட பலன் அப்படின்னு சொன்னாவே வருட கிரகங்களை வச்சு தான் சொல்ல போகிறோம். இந்த வருட கிரகங்கள் அப்படின்னு சொன்னால் குரு, சனி, ராகு இதை வச்சு தான் ஒரு வருடத்துடைய பலன்கள், மிகப்பெரிய என்ன மாற்றங்கள், என்ன யோகங்கள் எல்லாமே சொல்ல போகிறோம். இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு இப்போ தான் 7.5 சனி முடிஞ்சு அவங்க ராசிக்கு 3ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கார், 4ஆம் இடத்துல ராகு பகவான் இருக்கார், 5ஆம் இடத்துல கூடிய உங்கள் ராசியாதிபதி குரு கொஞ்சம் அடுத்த மே மாதம் 1ஆம் தேதிக்கு அப்புறம் பயிற்சியாக ரிஷபராசிக்கு போகிறார், 6ஆம் இடத்துக்கு போகிறாரு, 10ஆம் இடத்துல கேது பகவான். இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இந்த வருஷத்தை சந்திக்க போகிறீங்க. இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த வருஷம் பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு வேலையில் பிரச்சனைகள்லாம் தீரக்கூடிய வருஷமாக இருக்குது. நீங்கள் ரொம்ப நாளாக வேலை இல்லாமல் இருப்பீங்க. நிறைய தனுசு ராசி அன்பர்கள் இந்த 7.5 சனி காலத்தில் ரொம்ப கஷ்டப்பட்டீங்க. கொஞ்சம் நஞ்ச கஷ்டம் கிடையாது. அந்த கஷ்டம்னா வாழ்க்கையில் இதுக்கப்புறம் நம்ம வாழ்வோமா சாவோமான்ற பிரச்சனைலாம் சந்திச்சிருப்பீங்க. அந்தளவுக்கு ஒரு மிகப்பெரிய கஷ்டம், அவமானம், கெட்ட பேர், எங்கே போனாலும் பிரச்சனை சார், வேலை தேடிய மட்டும் ரொம்ப நொந்து போயிட்டேன், வேலை ரொம்ப கம்மி சம்பளத்தில் வேலை செஞ்சிட்ருக்கேன், நல்ல வேலையில் இருந்தேன், இப்படிலாம் இந்த வேலை விஷயத்தில் எந்தெந்த மாதிரிலாம் கஷ்டப்பட முடியுமோ அந்தந்த மாதிரிலாம் கஷ்டம். சில பேருக்கெலாம் பார்த்திங்கன்னா வேலை செய்கிற இடத்துமே பிடிக்காது, ஏதோ வேறு வழி இல்லாமல் போயிட்டுருக்கேன் சார், இந்த மாதிரிலாம் சொல்கிறவங்களாம் நிறைய பேர் இருக்கீங்க. அவங்களுக்கெல்லாம் இந்த வருஷம் ஏன்னா குரு பயிற்சி நல்ல சாதகமான பயிற்சியாக இருக்குது வேலை சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கு. அப்போ வேலை கிடைக்குமா அப்படின்னா கண்டிப்பாக நல்ல இடத்துல வேலை கிடைக்க போகுது. ஏன்னா சனி பகவானும் 3ஆம் இடத்துலமான முயற்சி ஸ்தானத்தில் இருக்கார். அப்போ இந்த முயற்சியோட உங்களுடைய இடமாற்றம் கண்டிப்பாக உண்டு, வேலை மாற்றம் கண்டிப்பாக உண்டு. ஆனால் தனுசு ராசி என்பது இந்த வருஷம் வேலையில் நல்ல ஒரு மாற்றம் வரும், அதில் நிறைய பணத்தை சம்பாதிக்க போகிறீங்க. ஏன்னா குரு பயிற்சிக்கு அப்புறம் குருவுடைய பார்வை 2ஆம் இடத்துல விழப்போகுது, ராகு பகவான் 4ஆம் இடத்துல அப்புறம் 10ஆம் இடத்துல கேது பகவான் இருக்கிறதெல்லாம் பார்த்திங்கன்னா நிறைய வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நல்ல மாற்றங்கள், முன்னேற்றங்கள் கொடுக்கக்கூடிய வருஷமாக இருக்க போகுது. அதே போல் தொழில் செய்கிறவங்க கொஞ்சம் கவனமாக இருக்கக்கூடிய வருஷம் இந்த வருஷம். ஏன்னா 6ஆம் இடத்துல குரு போகும்போது நிறைய கடன் கிடைக்கும். இல்லை சார் கடன் தான் வேணும், எனக்கு கடன் தான் அப்ளை பண்ணியிருக்கேன், ஒன்றும் கிடைக்கலன்னு நினைக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக கிடச்சிரும். ஆனால் அந்த கடன் வாங்கின பணத்தை கரெக்டாக முதலீடு செய்கிறதுக்கான வாய்ப்பு குறைவு, ரொம்ப கவனமாக இருங்க. கடனை வாங்கி வேற எங்கேயோ கடனை கட்டுற வேண்டிய சூழ்நிலை ஆயிரும், தேவையான இடத்துல பணத்தை போட முடியாத பிரச்சனைகள் வரும், ரொம்ப கவனமாக இருங்க. அதே போல் அதிக வட்டிக்கு வாங்கவே வாங்காதீங்க. ஏன்னா இந்த வருஷம் நிறைய பேருக்கு அதிக வட்டிக்கு பணம் வாங்கிறதுக்கான சூழ்நிலைகள்லாம் ஏற்படும். நிறைய பேருக்கு உடல்நிலை பாதிப்புகள் வரும், தேவையில்லாத செலவுகள் வரும், கொஞ்சம் கவனமாக இருங்க. தேவையான விஷயத்துக்கு செலவு பண்ணிக்கிங்க. தொழிலில் நான் அதிகமாக கடன் வாங்கி போட்டால் ஜெயிச்சிருவேன்னு நினச்சி நம்பாதீங்க, அது ஏமாற்றத்தை மட்டும் தான் கொடுக்க போகுது, அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க. பணம் வருமானம் பணம் வரும், அதில் எந்த டவுட்டுமே வேண்டாம். அந்த பணத்தை தப்பாக செலவு பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது, அதனால தான் திருப்பி சொல்லிட்டே வரோம். அதே போல் நிறைய தனுசு ராசி என்பவர்களுக்கு ஆஃபீஸில் பிரச்சனை, கம்பெனியில் பிரச்சனை, நிறைய எதிரிகள் இருக்காங்க சார், அவங்களால தான் என்னோடய முன்னேற்றமே இல்லை. சில பேர்லாம் பார்த்திங்கன்னா வேலையில் உங்களுக்கு எதிராக பாலிடிக்ஸ் பண்ணி உங்களை வளரவே விடாமல் வச்சுருப்பாங்க. உங்களை போட்டு கொடுத்து நிறைய பேருக்கு சம்பளம் இன்க்ரிமெண்ட்லாம் கட்டாயிரும். இந்த மாதிரி பிரச்சனை சந்தித்தவங்களுக்குலாம் பார்த்திங்கன்னா இந்த வருஷம் யாரெல்லாம் உங்களுக்கு தொல்லை கொடுத்தாங்களோ, யாரெல்லாம் உங்களை பாலிடிக்ஸ் பண்ணாங்களோ அவங்களாம் மாறி போயிடுவாங்க, அவங்களாம் இருக்கிற இடம் தெரியாமல் போயிடுவாங்க. அதனால் கவலைப்படாதீங்க, ஜெயிச்சிருவீங்க, அந்த விஷயத்தில் ஜெயிச்சிருவீங்க.
அதே போல் இந்த வருஷம் பார்த்திங்கன்னா உடல் ரீதியான பாதிப்புகள் கொஞ்சம் வரதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க. உடல் ரீதியான விஷயங்கள் அப்படின்னு சொல்லும்போது இந்த தனுசு ராசிக்கு ராசியாதிபதியே குருவாக இருக்கிறதுனால உங்களுக்கு பார்த்திங்கன்னா தொடை சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், அதே மாதிரி சுகர் சம்மந்தப்பட்ட பிரச்சனை, கிட்னி சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதில் சின்னதாக ஏதாவது உடல்நிலை பாதிப்புக்குனாவே கண்டிப்பாக ஒரு ட்ரீட்மெண்ட் எடுத்துங்க. அது மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொடுக்கும். நல்ல ஆரோக்கியமான ஒரு மருத்துவம் கிடைக்கும். அதில் எந்த டவுட்டுமே வேண்டாம். ஆரோக்கியம்லாம் வளரும். அசால்ட்டாக இருந்துடாதீங்க. ஏன்னா தனுசு ராசிக்காரங்களாம் எப்படி இருப்பீங்கன்னா, நம்ம தான் என்ன இருக்குது ஒன்றும் கிடையாது, நம்ம தான் டெய்லி வாக்கிங் போகிறோமே, சும்மா சின்ன சின்ன வழி தான், 2 மாத்திரை போட்டால் சரியாயிடும்னு நினைப்பீங்க. அது பிரச்சனையை கொடுத்துரும். கவனமாக இருங்க. உடனே டாக்டர் காட்டுங்க. பெரிய லெவலில் வரக்கூடிய செலவை கண்டிப்பாக குறைக்கலாம். அதே போல் இந்த வாட்டி தனுசு ராசி அன்பர்களுக்கு வெளிநாடு சம்பந்தப்பட்ட யோகங்கள் உண்டு. ஏன்னா குருவுடைய பார்வை 12ஆம் இடத்துல விழுறதுனால, அதே போல் 4ஆம் இடத்துல ராகு இருக்கிறதுனால வெளிநாடு போய் அங்கேயே பர்மனெண்ட்டாக செட்டில் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அங்கேயே ஒரு வேலை வாய்ப்பு கிடச்சி அங்கேயே இருக்க போகிறீங்க. யாரெல்லாம் வெளிநாட்டில் இருக்கீங்களோ அங்கே ஒரு பிஆர் அப்ளை பண்ணியிருக்கீங்க, இல்லை சார் நான் இங்கேயே இருக்கணும்னு அப்ளை பண்ணியிருக்கேன் இன்னும் வரல, இந்த வருஷம் வந்துருமான்னு கேட்டால் கண்டிப்பாக இந்த வருஷம் வந்துடும். அதுக்கான முயற்சிகள் மட்டும் செய்யுங்க. ஏன்னா தனுசு ராசி என்பதுக்கு இப்போ முயற்சி கம்மியாகக்கூடிய நேரம். சரி வேண்டாம் பார்த்துக்கலாம், இல்லைனா நடக்கட்டும் அப்படின்னு விட்டுருவீங்க. ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க. கொஞ்சம் முயற்சி பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக வெளிநாட்டிலே வாழ்வதற்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக வரும். அதே போல் வெளிநாடு யோகங்கள் வரக்கூடிய நேரம். அதனால் வெளிநாடு வேலை வந்துச்சு அப்படின்னா விட்டுறாதீங்க. ஏன்னா தனுசு ராசி என்பதெல்லாம் என்ன நினைப்பீங்கன்னா, நம்ம நாட்டிலே இருக்கணும், நம்ம நாட்டிலே இருந்து சாதிக்கணும், வெளிநாடுலாம் என்னங்க பெரிய விஷயமா, ஒன்றுமே கிடையாது, சும்மா வெளிநாடு போய் என்ன பண்ணுறது, நம்ம இங்கேருந்தே சம்பாதிச்சா போதுன்ற எண்ணங்களில் நிறைய தவறுகள் நிறைய தனுசு ராசி என்பது பண்ணியிருக்கீங்க. அதனால தான் பார்த்தீங்கன்னா 7 ராசிலாம் நிறைய பாதிப்பு தனுசு ராசி என்பதுக்கெலாம். வேலையும் கிடச்சுமே சில பேர்லாம் போகலை. என்ன நான் போய் வெளிநாடு போய் என்ன பண்ண போகிறேன், இல்லை சில பேருக்கு வந்து ஏற்கனவே வெளிநாடு போன அனுபவம் சரியில்லாதனால என்ன பண்ணியிருப்பீங்க, வேண்டான்னு விட்டுருப்பீங்க. அப்படி விடாதீங்க. இந்த வருஷம் அதுக்கான வாய்ப்புகள் வரும். கண்டிப்பாக அதை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அந்த வாய்ப்பு நல்ல ஒரு வாய்ப்பாக இருக்கும், பெரிய அளவில் வளர்ச்சியை கொடுக்கும். அதே போல் நிறைய இந்த தனுசு ராசி என்பவர்களுக்கு இந்த வருஷம் பார்த்திங்க அப்படின்னா அரசாங்க வேலை கிடைப்பதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அதனால் யாரெல்லாம் அரசாங்க வேலைக்கு ட்ரை பண்ணுறீங்களோ அவங்களாம் முயற்சி பண்ணுங்கள், கண்டிப்பாக நடக்கும். அதே போல் மனம் தளராதிங்க. ஏன்னா தனுசு ராசி என்பவர்கள்லாம் என்ன ஆகிட்டிங்க அப்படின்னா, நான் எக்ஸாம்லாம் எழுதி ஃபெயில் ஆகிட்டு தான் சார் வருது, எனக்குலாம் ஒன்றுமே கிடைக்கல சார், எனக்குலாம் அரசாங்க வேலைக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு தான் தோணுது, வேண்டாம் நான் அப்படின்னு முடிவு பண்ணி வேலைக்கு போயிட்டேன் அப்படின்னு சொல்லி சில பேர்லாம் இருக்கீங்க. அவங்களாம் என்ன பண்ணுங்கள், கண்டிப்பாக இந்த வருஷம் ட்ரை பண்ணுங்கள். நீங்கள் வேலைக்கு போங்க, தப்பு இல்லை, இந்த வருஷம் சும்மா ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்த வருஷம் அரசாங்க வேலை கிடைப்பதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அரசாங்கத்தில் நல்ல உயர் பதவி உயர் அந்தஸ்து கிடைக்கிறதுக்கான வாய்ப்புள்ள வருஷமாக இருக்க போகுது. நிறைய தனுசு ராசி என்பவர்கள் அரசியல் விஷயத்தில் பெரிய அளவில் சாதிக்க போகிறீங்க. அதே போல் நிறைய தனுசு ராசி என்பவர்கள் இந்த வருஷம் கலைத்துறையில் இருக்கவங்களுக்கு பெரிய அளவில் லாபம், நிறைய உங்களுக்கு வாய்ப்புகள் தேடி வரும். ஏன்னா 4ஆம் இடத்துல ராகு பகவான் இருக்கார், 10ஆம் இடத்துல கேது பகவான் இருக்காங்க. அதனால் யாரெல்லாம் வந்து கலைத்துறையில் இருக்கீங்களோ, யாரெல்லாம் டிஜிட்டல் ஃபீல்டில் இருக்கீங்களோ அவங்களுக்கெல்லாம் மிகப்பெரிய ஒரு மாற்றம் முன்னேற்றம் வரும். ரொம்ப நொந்து போயிட்டீங்க, நான் எங்கே சார் நான் ஒரு வேலை கூட ஒழுங்காக கிடைக்கல, எனக்கு அப்படியே கிடைச்சாலும் சம்பளம் ஒழுங்காக கொடுக்க மாட்டுறாங்க, இந்த மாதிரிலாம் கலைத்துறையில் இருந்தவங்க ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கீங்க. ஏதோ அப்படியே வாழ்க்கையை வாழ்ந்துட்டுருக்கோம் சார், திறமை இருந்தும் ஒன்றும் சாதிக்க முடியல அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக இந்த வருஷம் அதெல்லாம் சாதிக்கக்கூடிய வருஷமாக இருக்க போகுது. அதே போல் யாரெல்லாம் சாஃப்ட்வேர் கம்பெனியில் இருக்கீங்களோ, மருத்துவத்துறையில் இருக்கவங்களுக்கு பெரிய லெவலில் ஒரு வாய்ப்புகள் வரக்கூடிய வருஷம். அதில் யாரெல்லாம் மருத்துவரோ, அதே போல் யாரெல்லாம் சாஃப்ட்வேரில் இருக்கீங்களோ அவங்களாம் நிறைய முயற்சிகள் பண்ணுங்கள். ஏன்னா முயற்சிகள் தடையாகக்கூடிய ஒரு வருஷம். ஏன்னா குரு 6ஆம் இடத்துல போகும்போது என்ன நம்ம போன வருஷம்லாம் ட்ரை பண்ணி ஒன்றும் கிடைக்கலையா அப்படின்ற ஒரு அசால்ட்னஸ் வரும். அதனால் கொஞ்சம் முயற்சி பண்ணிங்க அப்படின்னா இந்த துறையில் இருக்கவங்களுக்கு நிறைய வெற்றி வாய்ப்புகள் உறுதி. அதே போல் இந்த வருஷம் பார்த்திங்கன்னா தனுசு ராசி அன்பர்களுக்கு சொத்து சம்மந்தப்பட்ட விஷயத்தில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன்னா 4ஆம் இடத்துல ராகு பகவான் இருக்கும்போது சொத்து சம்மந்தப்பட்ட விஷயங்களில் பிரச்சனைகள் வர்றதுக்கான வாய்ப்பு உண்டு. அதனால் இந்த வருஷம் சொத்தெல்லாம் யார் வாங்குறீங்களோ ரொம்ப ஒரு வாட்டிக்கு 2 வாட்டி லீகல் ஒப்பீனியன் வாங்கிட்டு பண்ணுங்கள், அது ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா இந்த வருஷம் நிறைய இடம் வாங்கிறதுக்கான வருஷம், வீடு வாங்கிறதுக்கான வருஷம். அதனால் நீங்கள் அதை பண்ணும்போது உங்களுக்கு ஒரு தப்பான ஒரு இடம், தப்பான வீடு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அதனால் நீங்கள் என்ன பண்ணணும், இந்த வருஷம் நீங்கள் ஒரு இடம் வாங்குறீங்க, வீடு வாங்குறீங்க, ஒரு கார் வாங்குறீங்கன்னா லீகலாக பக்காவாக பார்த்துட்டு செக் பண்ணிவிட்டு வாங்குங்க. அதே போல் தனுசு ராசி என்பவர்கள் இந்த வருஷம் பழைய கார் வாங்குகிறேன், பழைய 2 வீலர் வாங்குறேன்னு வந்து மாட்டிக்காதீங்க.
கண்டிப்பாக அதில் பிரச்சனைகள் இருக்கக்கூடிய வண்டி தான் வாங்க போகிறீங்க. அதனால் ரொம்ப கவனமாக இருந்து நீங்கள் ஒரு வண்டியை பார்த்து வாங்குறது நல்லது. புது வண்டிக்கு வாங்குறது நல்லது. என்ன கேட்டால் பழசு ரொம்ப சீப்பாக கிடைக்குது, எனக்கு இன்னொருத்தில் விசாரித்தேன், அதோட 50,000 கம்மியாக கொடுக்குறாங்க, போய் மாட்டி கொடுக்குற நேரம் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. அதே மாதிரி சொத்து விற்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த வருஷம் மாதிரி அந்த சொத்து விற்கிறதுக்கு, வீடு விற்கிறதுக்கு ஒரு அற்புதமான வருஷம் கிடையவே கிடையாது. ஏன்னா உங்களை விட்டு அந்த இடம் கை மாறி போகிறதுக்கான ஒரு வருஷம். அதனால் வீடு விற்கணும்னு நினைக்கிறவங்க, இடம் விற்கணும்னு நினைக்கிறவங்க, நிறைய தனுசு ராசி என்பதெல்லாம் பார்த்திங்கன்னா சொத்து வாங்கி தான் சார் நான் வீணாக போயிட்டேன். ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்களாம் நிறைய பேர் சொத்துனால எனக்கு பெரிய கடன் வந்துருச்சு, இப்போ நான் என்ன பண்ணுறது தெரியாமல் இருக்கேன், அந்த ஒரு வீடு கட்டிகிட்டு இருக்கேன், வீடு கட்டி விற்றுட்டா என் பிரச்சனைலாம் தீர்ந்துடும், ஆனால் அந்த வீடு கட்டி விற்கவே முடியல சார், ரொம்ப முயற்சி பண்ணுறேன் அப்படின்னு நினைக்கிறவங்களாம் இந்த வருஷம் என்ன பண்ணுங்கள், அந்த வீடு விற்கிற விஷயங்களில் கொஞ்சம் அட்வர்டைஸ்மெண்ட் கொடுங்க. ஏன்னா இந்த வருஷம் உங்களுக்கு 4ஆம் இடத்துல ராகு பகவான் இருக்கிறதுனால 4 பேருக்கு தெரியப்படுத்துகிற மாதிரி சில விஷயங்கள் செய்யுங்க. சொத்து பரிவர்த்தனைலாம் அட்வர்டைஸ்மெண்ட் கொடுங்க. அது உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றி வாய்ப்புகளை கொடுக்கும். நிறைய பேர் என்கொயரி பண்ணுவாங்க. அப்போ ஈஸியாக நல்ல ரேட்டு விற்கிறதுக்கான வாய்ப்புள்ள வருஷமாக இந்த 2024 இருக்க போகுது. மொத்தத்தில் தனுசு ராசி என்பவர்களுக்கு நிறைய மாற்றங்கள் வரும். காசு விஷயத்தில் மட்டும் கவனமாக இருங்க. ஏன்னா 6ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு 7ஆம் பார்வையாக 12ஆம் வீட்டை பார்ப்பார். அதனால் கொஞ்சம் செலவுகள், தேவையில்லாத செலவுகள் வரதுக்கான வாய்ப்பு உண்டு. அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள், இந்த வருஷம் கொஞ்சம் பணத்தை சேமிக்கிறதுக்கான வேலையை செய்யுங்க. ஏன்னா சேமிப்பு பண்ணும்போது என்ன ஆகும்னா அந்த காசு ஏதோ ஒரு இடத்துல நம்ம லாக் ஆகிட்டே இருக்குன்னு மனசில் சொல்லும். அப்போ என்ன பண்ணுவீங்க, தேவையில்லாமல் அந்த பணத்தை செலவு பண்ண மாட்டீங்க. நம்ம அடுத்த மாதம் ஒரு 5,000 ரூபா எஃப்டி போடணும்னு சொல்லியிருக்கோமே, அடுத்த மாதம் 1 கிராம் தங்கம் வாங்கணும்னு பிளான் பண்ணியிருக்கோமே அப்படின்னு ஒரு பேப்பரில் எழுதி வைங்க. அது எழுதி வச்சிங்கன்னா கண்டிப்பாக பணம் சேர்க்கலாம். தேவையில்லாத செலவுகள் பண்ணாமல் இருக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பும் அது ஏற்படுத்தி கொடுக்கும். நம்ம சொன்ன பலன்கள்லாம் தனுசு ராசி என்பவர்கள் கோச்சார பலன்கள் தான். உங்கள் ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரகணிகள், திசா புத்திகள், நல்ல யோக திசை நடக்குது அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சொன்ன பலன்கள்லாம் நடந்தே தீரும். உங்கள் சுயஜாதத்தை பார்த்துட்டு ஒவ்வொரு விஷயத்தையும் செய்யுங்க. ஏன்னா ஜாதகம் பார்க்காம செய்யும்போது நம்ம எந்த தொழில் பண்ணுறோம், எந்த வேலை செய்கிறோம், எங்கே போய் செய்யலாமான்ற ஒரு தப்பு நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அதாவது ஜாதகம் பார்க்கணும் விருப்பப்பட்டீங்கன்னா கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஜாதகம் இல்லாதவங்களுக்கு சிங்கிள் பேஜில் PDF ஃபார்மேட்டில் ஜாதகம் கொடுக்குறோம். டீட்டெயில்டாக வேணும், தசாபதி வேணும்னு நினச்சிங்கன்னா 51 பக்கம் கொண்ட PDF ஃபார்மேட்டில் ஜாதகம் வெறும் 300 ரூபாய்க்கு கொடுக்குறோம். வேணுன்றவங்க கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். உங்களிடம் விடைபெறுவது வீனஸ் பாலாஜி. சர்வஜனா சுகினோ பவந்து.